பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஸ்பாஞ்ச் ஃபில்டர். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா டேங்க்லையுமே நீங்கள் எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அக்வாரியம்லாம் இருந்ததுன்னா இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன டஸ்ட்லாம் வந்து ஈஸியாக உறிஞ்சி வச்சுக்கும். இதுக்கு என்ன தேவைன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா தான் வந்தது இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர். இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சு, சும்மா ஒன்றுமே இல்லை, ஒரு பிளாஸ்டிக்கில் தான், ரொம்பலாம் பயங்கரமாலாம் எதுவும் இருக்க போகிறதில்ல. ஒரு வெயிட்டான அது இருக்கும், கீழே வெயிட்டு. ஏன்னா தண்ணி டேங்க்கில் வச்சோம்னா கீழே முழுங்காமல் மிதக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு வெயிட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பைப் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. நம்ம இதை மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன தேவைன்னா ஒரு ஏர் பைப் வேணும். அதாவது மோட்டர், ஒரு சின்ன மோட்டர். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 100 ரூபா மோட்டரு பம்பு. அதாவது எப்படி சொல்கிறது, ஆன் பண்ணோம் அப்படின்னா வந்து எப்படி போவோம். நான் வந்து சும்மா இப்போதைக்கு ஒரு கனெக்ஷன் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர் பாருங்கள், அப்படியே மேலே போய்ட்டு சும்மா அந்த பைப்பு ஒரு மீட்ரு வந்து 5 ரூபா 10 ரூபா தான் வந்தது. அதனால் சும்மா போட்டு எலாங்கேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏர் ஸ்டோன் மட்டும் வச்சு அப்போ வச்சுருந்தேன். இது எதுக்கு வச்சுருந்தேன்னா, இந்த பிளட் பம்ப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வாங்கினோம்னா ஒரு 2 டேஸ், மேக்ஸிமம் 2 டேஸ் தான் வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பக்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன பக்கெட்டோ இல்லை ஒரு மக்கோ அந்த மாதிரி இதில் பிளாஸ்டிக் பெயிண்ட் பக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டு அந்த ஏர் ஸ்டோனை வந்து இதில் போட்டுருவேன். சும்மா ஒரு சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது ஒன்றும் லைஃப் ஸ்பேனை ரொம்பலாம் இது பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அப்படியே ஒரு ஸ்டாக்னட்டாக ஒரே இடத்துல ஒரு தொட்டிலே இருந்ததுன்னா எப்படி இருக்கும், ஸ்மெல்லு ரொம்ப வராக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக அவர் சுற்றிக்கிட்டே இருக்கும், அதை ஏர் சர்க்குலேஷன் பண்ணிவிட்டு. இவனை எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். அதை இது வந்து ஒரு காலி மக்கு. ஈஸியாக இப்படி எடுத்தோம்னாவே வந்துடும். மோஸ்ட்டாக இப்படி சுற்றி தான் வச்சுருப்பாங்க. ரப்பர் பேண்ட்லாம் இன்னொன்று வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து வாங்கின உடனே எப்போவுமே ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. நான் சரி வீடியோ நைட்டு வாங்கிட்டு வந்தேன். வீடியோ சரி காலைல தானே எடுக்க போகிறோம், காலைல ஓப்பன் பண்ணிக்கலான்னு தப்பு கணக்கு போட்டேன். இப்போ கொஞ்சம் எல்லாமே உயிரோடு இருக்கும், ஆனால் நிறைய மோஸ்ட்டாக வந்து செத்து கிடக்கும். பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது ஒன்றும் இல்லை, அப்படியே ஊற்ற போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தான் ரெட்டாக இருக்கும், மிதக்கும். நான் அது நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். இதை பயங்கரமாக க்ளீன் பண்ணணும், இந்த மெடிசன் போடணும், அந்த மெடிசன் போடணும்னா சொன்னாங்க. நான் எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே பண்ணல. எல்லாம் இந்த நேச்சரலாக இது விற்கிறாங்க, இது அப்படியே எடுத்துகிட்டு வந்து நான் போடுவேன், அவ்வளோதான். சும்மா க்ளீன் பண்ணுவேன். ரொம்ப ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி அழுகுன மாதிரி இருக்குது புழுங்களெல்லாம் மட்டும் தூக்கிடுவேன், எடுத்துருவேன்னா ஃபில்ட்ரு வச்சு எடுப்பேன். கொஞ்சம் அப்படி இல்லைனா வந்து அப்படி தான் போட்டுருவேன். ஏன்னா நீங்கள் ஒரு கண்ணாடி தொட்டியில் இதெல்லாம் வச்சு போடுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கண்ணாடி தொட்டி வந்து அழுக்காகவும், அப்புறம் மீனோட ஹெல்த்துலாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்தளவுக்கு நான் எதுவுமே பெருசாக பண்ணதில்லை, அந்த மெடிசன்லாம் போட்டு க்ளீன் பண்ணதில்லை. வாங்கிட்டு வருவேன், அதை அப்படியே வந்து குச்சை வச்சு எடுத்து போடுவேன். ரொம்ப அடியில் ரொம்ப செத்து கிடந்தது, ரொம்ப ஸ்மெல் இருந்ததுன்னா எடுத்து கீழே ஊற்றிடுவேன், அவ்வளோதான். இது வந்து கல்டிவேட்லாம் பண்ண முடியாது வீட்டில். இது ஏரியிலேருந்து எடுப்பாங்க. குளத்தூரில் வந்து பக்கத்தில் அங்கே இருக்க ஏரியில் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு குச்சி தான் வச்சுருப்பேன். நான் வந்து ஒரு வேளை தான் போடுவேன். ஒரு வேளைனா எப்படி சொல்லுது, இப்போ வாங்கிட்டு வந்தேன்னா 1 டே இல்லை 2 நாள் மட்டும்தான், 1 நாள் 2 நாள் மட்டும்தான் போடுவேன். பாருங்கள், குச்சியை பிடிச்சி வலிக்குது ரொம்ப, அந்த ப்ரெஷர் தெரியுது, ஃபோர்ஸு. இப்போ இந்த ஏர் ஸ்டோன் எப்படி யூஸ் பண்ணோன்னா, இந்த மாதிரி இந்த பிளட் பம்ப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சுருவேன். வச்சுட்டு இந்த மாதிரி ஏர் ஸ்டோனை வந்து அதில் அப்படியே வச்சுருவேன். ஒன்றும் இல்லை, அது ஒரு 100 ரூபா பம்பு தான். வந்து சுவிட்ச் போட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அது பாட்டுன்னு அது பயங்கரமாலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல பெருசாக. சும்மா ஒரு சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு டேங்க் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த சைஃபன் பம்ப் வச்சு கீழே இருக்க அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ட்ரை பண்ணலாம். இது போய் கேட்டேன், ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போடலாமா அப்படின்னா, ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஃபில்டர் இருந்தாலும் ஒரு அதான் சீப்பானதில் நல்ல டஸ்ட்டு எடுக்கக்கூடிய ஃபில்டர் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லா அக்கறையும் பெரிய அக்கறையமாக இருந்தாலுமே இந்த மாதிரி குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பார்த்துருக்கேன். ஒன்றுமே பண்ணாது. அந்த ஏர் பம்போட அந்த பைப் எடுத்து இது மேலே இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதும். இது பார்த்திங்கன்னா இப்படி எடுத்தாங்க, பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்தது, உள்ளே ஒன்றுமே கிடையாது. இது எப்படி க்ளீன் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா, அப்படியே தண்ணி காமிச்சிட்டு அப்படி இப்படி அழுத்தினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்படி புழியக்கூடாது, திருப்பக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. திருப்பினா வந்து அந்த ஷேப் மாறிடும், அப்புறம் வந்து கரெக்டாக அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கும் சரி, டஸ்ட்டு கரெக்டாக எடுக்காது.
அதனால் தண்ணி நல்லா ஃபோர்ஸான தண்ணியில் அழுத்தி இப்படி அழுத்தினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றுமே இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும் இது வெயிட்டாக இருக்குது இந்த கல் மாதிரி. ஏன்னா அடியில் போய் டேங்க்கு அடியில் போய் இருக்கணும். இது வந்து அவ்வளோதான், ஒரு ரொம்ப பயங்கரமான இதெல்லாம் கிடையாது, பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான், அழுத்தியாச்சு, மேலே வச்சாச்சு. அதுக்கு மேலே வந்து ஒரு கண்ணாடி மாதிரி சும்மா கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்ம அந்த ஏர் பபிள்ஸ் வச்சுட்டு மீனுங்க வந்து ஸ்ட்ரைட்டாக இதுள்ள இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நினைக்கிறேன். இப்படி போட்டோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இது பார்க்குறது தான் ரொம்ப பெருசாக பயங்கரமாக இருக்குது. 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா தான் இருக்கும் இந்த ஃபில்ட்ரு வச்சிங்கன்னா கொஞ்சம் வேலை உங்களுக்கு குறையும். தொட்டியில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து நான் மாடியில் வச்சுருக்கேன் ஒரு ஓப்பன் டேங்க் அப்படின்றதால ரொம்ப டஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகுது. நான் போவேன், டெய்லியும் எடுப்பேன். ஈவினிங் இருக்க அந்த தண்ணியை சைஃபன் பம்ப் மூலமாக எடுத்துகிட்டு பக்கெட்டில் பிடிச்சி செடிங்களுக்கெலாம் ஊற்றிடுவேன். இருந்தாலும் அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அதுக்காக ரொம்ப டைம் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இது ஒரு சின்ன இதுதான், இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ பாருங்கள், இந்த சைஃபன் பைப் வந்து நீங்கள் பக்கத்தில் அக்வாரியமில் கேட்டிங்கன்னாவே கிடைக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சிங்கோட பாட்டமில் இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து தண்ணியில் வச்சிடணும். தண்ணியில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு, அதாவது கீழே எவ்வளோ கீழே இருக்கோ அவ்வளோ கீழே போட்டுட்டு, இதோட இன்னொரு பக்கம் இருக்குது பாருங்கள், அதாவது இதோட இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இருக்கும் இந்த ஒரு பால் மாதிரி. அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்படியே ப்ரெஸ் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டுனா போதும், தண்ணி வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், அடியில் இருக்க பாட்டமில் இருக்க அழுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம், ஒன்றும் இல்லை, இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் எங்கே தேவையோ அப்படியே பார்த்தோம்னா காமிச்சோம்னா போதும். அதை அப்படியே எக்ஸாஸ்ட் பண்ணுறோம். இந்த பைப்பில் நல்லா தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு போகுதுன்ட்டு. அப்படியே தண்ணி கலரை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாட்டம்லாம் இவ்வளோ அழுக்கு டெய்லியும் செய்கிறோம். டெய்லியும் சேர்ந்தால் என்ன பண்ண போகிறோம். இந்த ஆஸ்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எப்படி சொல்கிறது, பாட்டம்லாம் வந்து க்ளீனாக வச்சுக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே கிளறிட்டே இருக்கும் கீழே. இப்போ தான் க்ளீன் பண்ணேன், ஒரு வாரம் கூட ஆகலை அந்த வீடியோ போட்டு நான் டேங்க் க்ளீன் பண்ணுற வீடியோ. அதுக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் உள்ள தொட்டிலாம். இந்த ஃபில்டர் வச்சு பார்ப்போம் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. இப்போ எதுவும் பண்ணாது மீன். ஒருவேளை நான் வைக்கிறதுனால எதுவும் பண்ண மாட்டேதான்னு தெரியல. மற்ற நேரத்துலலாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். பாருங்கள், அந்த பைப்பு எனக்கு நல்லா தெரியுது. பைப்புக்கு அந்த எங்கே வைக்கிறோனோ அது பக்கத்துலேயே தான் இருக்குது மீனுங்க, பயப்படாமல் இருக்குது. முன்னாடிலாம் பயப்படும், ஒரு மூலையில் போயிருக்கும் எல்லாமே சேர்ந்து. இப்போ பரவாயில்ல. ஓகே, இது ஃபுல்லாகிடுச்சு. இப்போதைக்கு கொஞ்ச நேரம் எடுத்துருவோம். அது ஒன்றும் பண்ண தேவையில்ல. அதை நீங்கள் மாடியில் செடி வளர்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எடுத்துகிட்டு போய் ஊற்றிருங்க, அவ்வளோதான். அதுதான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி ஊற்றிடுங்க. சரி, நம்ம மொத்தத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி வரேன். ஓகே, இப்போ வந்து அந்த டேங்கை க்ளீன் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு ரொம்பலாம் இல்லைனாலும் அடியில் இருக்க பாட்டமில் இருக்க அந்த அழுக்கெலாம் க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு இதில் நல்லா தெரியுது, இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த கேமராவில். இப்போ வந்து இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி இருக்குது எல்லாமே கரெக்டாக டைட்டாக தான் இருக்குது. இந்த மேலே இருக்கிறது வந்து கடைசியாக தான் வைக்கணும், மற்றதெல்லாம் டைட்டாக இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஏர் ஸ்டோன் இங்கே மேலேருந்து வருது பார்த்தீங்களா, இந்த ஏர் ஸ்டோன் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, எடுத்துட்டேன். இதில் சிக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா வந்து எடுத்துடுங்க கரெக்டாக. யாரும் இவ்வளோ பெருசு வச்சுருக்க போகிறதில்ல. நான் வந்து சிமெண்ட் தொட்டி வச்சுருக்கனால இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே விடலாம். எனக்கு இருந்தாலும் அது க்ளீனாக இருக்கணும் அந்த தொட்டி அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசை, அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த சின்ன ஃபில்டர். அதனால தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் போகாமல் 100 ரூபா 150 ரூபா அதுக்குள்ளேயே முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். எடுத்துகிட்டு இப்படி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை அதாவது மீனுங்க வந்து இதை எதாவது கடிக்கிறதுக்கோ, அதாவது ஸ்ட்ரைட்டாக அந்த ஜாயிண்ட்டை, அந்த கண்ட்ரோல் ஜாயிண்ட்டான இடத்த வந்து எதுவும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த பைப் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுத்துட்டாங்க. இது வச்சாச்சு.
இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ப்ரே எடுப்போம். எடுத்து எந்த இடம் ஓகேவோ அங்கே பாருங்கள். நான் இந்த பக்கம் வைக்கலான் இருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், அப்புறம் ஷைனிங்காக இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் அதாவது வாட்டர் இருக்குது பாருங்கள், அது தெரியுதான்னு தெரியல. வெயிட்டு இதை உரியணும். இப்போ ஓகே, கொஞ்சம் புழிஞ்சு விட்றேன். பபுள்ஸ்லாம் வருது பாருங்கள். புழிஞ்ச உடனே இப்போ கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் ஓகே, அடியில் நிற்கிது. இப்போ தரமாக நிற்கிது. சுவிட்சு போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் ஹெவியாக வச்சுருக்கேன், இது லைட்டாக வச்சுருக்கேன் இப்போதைக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்கலாம், ஒரு கொஞ்ச நாள் விட்டு பார்க்கலாம் எப்படி அப்சர்வ் பண்ணுது, டேங்க் க்ளீனாக தான் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு இது வந்து கொஞ்சம் சென்டரில் கூட வச்சிடலாம். மைன்யூட்டாக பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லாவே டஸ்ட்டை வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை இதை நான் தப்பாக யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு எப்படி கடையில் எப்படி சொன்னாங்களோ அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.